எலெக்ஷன் கமிஷன் கடந்த பல மாதங்களாக எல்லாமே போய் ஒரு கோடி பேர் யார் பிரதமர்னே தெரியாத ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? பிஜேபி ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடல்ட்ஸ் எல்லாருக்கும் வாக்காளர் அட்டை கிடைச்சது அதுவே இல்லை. அவங்க நீக்கினது போலி வாக்காளர்கள் கிடையாது. இஷ்டத்துக்கு போலி வாக்காளர்கள் சேர்க்கிறாங்க தமிழ்நாடு வாக்காளர்கள். நான் சொல்றது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா. இதை கூட அதை கூடன்னு கேட்கிற அதிகாரமே எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த கேஸை இழுக்கிறது தான் என்னுடைய ஒரே. நம்மளுடைய வாக்கை நீக்கணுங்கிற இடத்துக்கு தள்ளப்படுறோம். வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் சுபத்ரா தேவி இணைந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா முழுவதும் பெண்களை அரசியல் தலைவராக மாற்றுவதற்காக சக்தி இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி செயல்பட்டு இருக்கு. அந்த அமைப்பினுடைய தேசிய பொறுப்பாளராக தான் இவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட நம்ம அரசியல் பேச போறோம். வணக்கம். நீங்கள் தொடர்ச்சி இந்த வாக்கு திருட்டு பிறகு இந்த எஸ்ஏஆர் விஷயம் அதில் ரொம்ப டீப்பாக இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். ஊடகங்களில் குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய சார்பாக இயங்கக்கூடிய சன் டிவி போன்ற ஆளுங்கட்சிகளால் பேசக்கூடிய பல ஊடகங்கள், அந்த ஊடகத்தால் கூட பேச முடியாத சில விஷயங்களை நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கீங்க. அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்குது. பல மீடியாஸ் அதை பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே இந்த எஸ்ஏஆரில் இந்த வாக்கு திருட்டு விஷயத்தில் என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்கள் வழியாக பிஜேபி ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறீங்க. ஆமாம். 23 எம்பி கான்ஸ்டுவன்சி அல்லது 23 மாவட்டங்களில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க்குன்னா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறது, மக்களுக்கு நல்லது பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் அவங்க ஒரு நாளும் செஞ்சது கிடையாது. அந்த ஓட் லிஸ்ட்டை ஃப்ராடு பண்ணுறது அதுதான் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்கவே இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் நம்ம என்ன நம்பிட்டு இருக்கோம்னா, தமிழ்நாட்டில் பாஜக வரவே வராது, தாமரை மலரவே மலராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது 100% உண்மை. ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. நம்ம எதிர்க்கிற மாதிரி உலகத்தில் யாருமே ஒரு பாசிசத்தை எதிர்த்திருக்கவே மாட்டாங்க. சகோதரத்துவத்துக்காக தமிழ்நாடு நிற்கிற அளவுக்கு யாருமே நிற்க மாட்டாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஓட்டே வாங்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பிஜேபிக்கு. அதனால் ஃபேக் ஓட்ஸை கடந்த ஒரு 7-8 வருஷமாகவே கண்ணா பின்னான்னு சேர்த்துட்ருக்காங்க நம்மளுடைய வாக்காளர் பட்டியல். எப்படி சொல்கிறீங்க? லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்டாக 90 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். கடந்த 1.5 வருஷத்தில் மட்டும் 23 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில். நெட்டா எவ்வளவு சேர்த்து எவ்வளோ நீக்கினாங்களோ தெரியாது. நெட்டாக சேர்த்துருக்கிறது மட்டுமே 23 லட்சம். இதில் 30 லட்சம் சேர்த்து 7 லட்சத்தை கூட நீக்கியிருக்கலாம், தெரியல. ஆனால் நெட்டாக 23 லட்சம் சேர்க்கப்பட்டிருக்காங்க வெறும் 1.5 வருஷத்தில். இப்போ நீங்கள் சொல்லலாம் புதிய வாக்காளர்கள் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொரு தகவல் சொல்கிறேன். கடந்த 14 வருஷத்தில் தமிழ்நாட்டுடைய மொத்த ஜனத்தொகையினுடைய வளர்ச்சி வெறும் 50 லட்சம். 14 வருஷத்தில். சென்சஸ் 2011 சென்சஸ் அப்போ 7,20,00,000 தான் தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை. இப்போ தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை 7,70,00,000. ஓகே, 50 லட்சம் தான் ஏறி இருக்கு மொத்தமாகவே. இல்லை, இப்போ 2011 எடுத்த சென்சஸ் டேட்டா தெரியுது. எஸ், நீங்க அந்த டேட் சொல்றது, அந்த டேட்டா கரெக்ட். இது கவர்மெண்டோட ரெக்கார்ட்ஸ் தான். அவங்க எவ்ரி இயர் அசம்ப்ஷன் இல்லையா? டெத் அண்ட் அவங்க சொல்லிட்டே இருக்காங்கல்ல, டெத் அண்ட் இது இல்ல சென்சஸ் நடத்தாம எப்படி 50 லட்சம் ஏறிச்சுன்றாரு சார். எவ்ரி இயர் அவங்க ஒவ்வொரு பிறப்பு ரெக்கார்ட் பண்ணதுல கவர்மெண்ட். ஓகே, அதை வச்சு கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணுது டேட்டா. ஓகே, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஜனத்தொகை அப்படிங்கிறது அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட டேட்டா தான் 7,70,00,000 இப்போ இருக்கக்கூடிய ஜனத்தொகை தமிழ்நாட்டில். ஸோ 7,20,00,000 7,70,00,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 14 வருஷத்தில் 50 லட்சம் பேர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. வெறும் 1.5 வருஷத்தில் எப்படி 23 லட்சம் வாக்காளர்கள் இங்கே சேர்க்க முடியும்?
ஸோ இது யார் எப்படி சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஷ்டத்துக்கு போலி வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில். பர்டிகுலராக வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த பெல்ட்டு, சென்னையில் வந்து அபரிமிதமாக, திருவள்ளூர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த என்டையர் பெல்ட் ஒரு 23 மாவட்டம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எஸ்ஐஆரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரியல் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறது, ஃபேக் ஓட்டர்ஸை போலி வாக்காளர்களை சேர்க்கறது, உண்மையான வாக்காளர்களை நீக்கிறது. இதுதான் இவங்களுடைய வேலை. ஏன்னா உண்மையான வாக்காளர்கள் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் யார் சார் பிஜேபிக்கு ஓட்டு போடுவா? ரொம்ப 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 குறைவு இல்லையா? ஸோ இவங்க வந்து ஃபேக் ஓட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக் ஓட்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி ஒரு ஓட்டர் ஃபேக் ஓட்டரா இல்லையா? அதான் என் கேள்வி. அதான் எப்படி இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க அப்படிங்கிற கேள்வி. ஸோ இப்போ ஒரு ஓட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஓட்டுக்கு ஒரு பேர், அப்பா பேர் அல்லது கணவர் பேர் அல்லது வந்து ஒரு ஏஜ், அப்புறம் இது எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஹவுஸ் நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த தெருவில் அப்படி ஒரு ஹவுஸ் நம்பரே இருக்காது. ஏன்னா அப்படி இருக்க சாத்தியமே இருக்காது. ஏன்னா அதில் எந்த சீக்வன்ஸும் இருக்காது. சில இடங்களில் ஒரிஜினலாகவே சீக்வன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீடாக வந்திருப்பாங்க, பிளாட் நம்பர் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கலாம். பட்டு அந்த மாதிரி வீடுகளில் ஒரே ஒரு வாக்காளர் தான் இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரே ஒரு வாக்காளர் எங்கன்னா இருப்பாங்க, இருக்கலாம். ரொம்ப ரேர். ஒரு பூத்தில் 200 பேர், 300 பேர், 250 பேர் ஒரு பூத்தில், ஒரு வீட்டில் ஒரே ஒரு வாக்காளர் இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. இது எக்ஸாக்டாக எந்த மாவட்டம், எந்த பகுதியில் ஏதாவது ஐடென்டிஃபை ஆகுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 23 மாவட்டம். எந்தெந்த மாவட்டத்திலலாம் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணிச்சோ அது எல்லாமே இப்படிதான். மக்களவை தேர்தல் வச்சு சொல்றீங்க? என்னங்க மக்களவை தேர்தல் 2024 தான் ஃபர்ஸ்ட் டைம் 23 இடத்துல தனியா ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்து போட்டி போடுறாங்க. ரிமெம்பர் 2024ல அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது. பிஜேபி தனியா கூட்டணி அமைச்சு நின்றுச்சு, ஏடிஎம்கே தனியாக தேமுதிக கூட கூட்டணி அமைச்சு நின்றுச்சு. இவங்க 2 பேருமே தனித்தனியாக நின்னாங்க. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 35 பாராளுமன்ற தொகுதியில் நின்னாங்க. பிஜேபி கூட்டணி வந்து 23 பாராளுமன்ற தொகுதியில் நின்னாங்க. அந்த கூட்டணிக்குள்ள பிஜேபி 23 இடத்துல நின்னாங்க. சப்ஜெக்டை தெளிவுபடுத்துறதுக்காக நான் வந்து குறிக்கிறேன். லாஸ்ட் மக்களவை தேர்தலில் பாஜக அதை என்டிஏ அலையன்ஸ் வந்து அவங்களுக்கு ஓவராலாக வந்து 39+1 40 தொகுதியிலையும் வந்து ஓவராலாக வந்து 18.6 வந்து அவங்க பெற்றாங்க. தனிப்பட்ட முறையில் பிஜேபி மட்டும் 11.4 அப்படிங்கிறத பெற்றாங்க. ரைட், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 49 லட்சம் ஓட்டு வந்து தாமரை சின்னத்தில் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 2024ல் விழுந்திருக்கு. அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸில் இல்லை. ஸோ ஒரே ஓட்டர் லிஸ்ட்டில், அதாவது ஒரே கேண்டிடேட் லிஸ்ட்டில் ரெட்டை இலையும் இருக்குது, தாமரையும் இருக்குது. ரெட்டை இலையை மீறி தாமரையில் அவங்க வந்து 49 லட்சம் போட்டதா சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி எங்கே 49 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியலை. அண்ட் ஸோ 23 இடத்துல அவங்க கான்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், 9 இடத்துல கிட்டத்தட்ட வந்து பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. ஏடிஎம்கேயை டிஃபீட் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. ஓகே 9 மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேக்கு மீறி உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு போடுறதுக்கு யார் இருக்காங்க தெரியல. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்குது 10 இடத்துல கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ மொத்தமாக இந்த ஒரு 19 இடத்துல அவங்க 23 கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 18-19 இடங்களில் அவங்க செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ் வந்துடுறாங்க. இந்த எல்லா இடங்கள்லையுமே பேரலாக ஏடிஎம்கேயுமே போட்டி போடுது. ஸோ இதுலேயும் அவங்க செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ். இப்போ கூட்டணி வச்சுட்டாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இது ஏதோ மக்கள் ஆதரவில் அவங்க அப்படியே வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தயவு செய்து நம்பாதீங்க. நம்ம ஒரு குழந்தைய கேட்டாலும் தமிழ்நாட்டில் சொல்லும் வந்து பிஜேபிக்கு இங்கே என்ன ஓட்ஷேர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரெட்டை இலைக்கு கொஞ்சம் வாக்குகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. பட் 1 கோடி பேர் வந்து உங்களுக்கு ரெட்டையில கூட்டணிக்கு போட்டிருப்பாங்க. அதாவது மத்தியில் அவங்களுக்கு யார் பிரதமர்னே தெரியாது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் யார் பிரதமர்னே தெரியாத ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? தமிழ் மக்கள் அவ்வளோ கன்ஃபியூஸ்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சரி, இதெல்லாம் விடுங்க, இது நம்ம யூகம் அதெல்லாம் விட்டுருங்க. ஆக்சுவலாக நான் பண்ண ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கெல்லாம் பிஜேபி ஹையஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்கோ அந்த பூத்தெல்லாம் எடுத்து பூத் லிஸ்ட் எடுத்து பார்த்தா
அவ்வளவும் ஃபேக் ஓட்ஸ். எப்படி நீங்க கண்டுபிடிக்கும் அது எல்லாமே ஃபேக் ஓட்ஸ்? ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆள், ஓகே. அந்த வீட்டில் யாருமே இல்லாமல் அந்த பூத்தில் 200-300 பேர் இருக்கிறது. இப்படிப்பட்ட பூத்துகள் தான் 400 ஓட்டு 500 ஓட்டு பிஜேபிக்கு போட்டிருக்கு. அது எப்படி போடும்? எல்லா பூத்துலேயும் இல்லை சார், ஒரு கணிசமான பூத்துகளில் இந்த மாதிரி இருக்குது. ஒரு 1/3 ஆஃப் த பூத்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு வீட்லேயும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் இருக்கிறது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கணவர் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாமே செகண்ட் நேமை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இவங்க கணவர், இவங்க மனைவி, இவங்க குழந்தை, இவங்க அப்பா தாத்தா எல்லாமே நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு. ஏன்னா ஓட்டர் ஐடியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் கிடையாது. இங்கே வந்து அப்பா பேர் ஃபுல்லாக தனியாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கணவர் பேர் தனியாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கணவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அம்மாவோட பேர் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த உறவு முறை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி உறவில் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒரு ஓட்டு, 2 ஓட்டு, சில வீடுகளில் 7 ஓட்டு அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக புகுத்துறது. குளச்சலில் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே வீட்டில் 221 ஓட்டு, ஒரே வீட்டில் 80 ஓட்டு, 70 ஓட்டு, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் மிக மோசமான முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பல வருடங்களாக நடந்திருக்கு. இல்லை மேம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்னும் டவுட் இருக்குது. இப்போ சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா டிஎம்கேவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பூத் பாலிட்டிக்ஸில் டிஎம்கே ஸ்ட்ராங், ஏடிஎம்கே ஸ்ட்ராங், மாற்றுக்கிறதுல சரி டிஎம்கே எடுத்துவோமே, பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியது டிஎம்கே. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியான இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அவங்க அதை கண்டுக்காம விட்டாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று. நம்ம ஜெயிச்ச பிறகே நம்ம 40-40 அப்படியே ஒரு இதில் போயிட்டோம். யாருமே வந்து சார் இப்போ வந்து தலைவர் ராகுல் காந்தி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஓட்டு திருட்டுன்னு ஒரு விஷயத்தை எடுத்து டேபிளில் வைக்கிற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே வந்து தெரியாது. இப்படி வாட்டர் லிஸ்ட்டில் வந்து ஃப்ராடு பண்ணலாம், ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபேக் ஓட்ஸை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது தலைவர் ராகுல் காந்தி சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா சார்? நீங்கள் அப்படி நினச்சி கூட பார்த்துருப்பீங்களா? இல்லை சரி, நீங்கள் சொல்கிறனால இல்லை, ராகுல் காந்தியோட ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதை நான் அது ஓகே நான் ஏற்றுக்கிறேன், பட் அதை நான் ஓரமாக வைக்கிறேன். இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்னது நான் வரேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஃபேக் ஓட்டர்ஸ் வச்சு இந்த மாதிரியான ஒரு அரசியல் செய்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, முயற்சி பண்ணாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம்ல. இப்போ அண்ணாமலை போன்ற கேண்டிடேட்ஸ், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற கவர்னர் பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க இந்த மாதிரி சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நம்பர்ஸும் எடுத்துக்கலாம், வின் பண்ண வச்சிருக்கலாம்ல. ஏன் வின் பண்ண வைக்காம ஏன் அவங்களை தோக்கடிச்சாங்க? இவ்வளோ செஞ்சவங்க அதை செய்ய அவ்வளோதான் அவங்களால பண்ண முடிஞ்சுது அந்த பீரியடில். ஏன்னா ஏன்னா வந்து 4.5 lakhs வாங்கினாரு, அதுக்கு மேலே மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்களுடைய ஆதரவு வந்து அபரிமிதமாக இருக்குது சார். ஓகேவா? நீங்கள் ஃபேக் ஓட்ஸை சேர்க்கலாம், எவ்வளவு சேர்க்கலாம்? 10 கோடி பேர் வாக்காளர் பட்டியலையா வைப்பீங்க? இல்லை இல்லையா? ஏற்கனவே வந்து ஒரு 60-70 லட்சம் வாக்காளர் இங்கே வயது வந்தோர் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு மேலே அதிகமாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 6,41,00,000 பேர் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சாங்க நம்மளுடைய தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில். பட் தமிழ்நாட்டுடைய அடல்ட் பாப்புலேஷன் வெறும் 6 கோடி தான் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படியே. சரி, ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ராவாக 40 லட்சம் அதில் இருக்குது. இன்னொன்று, அடல்ட்ஸ் எல்லாருக்கும் வாக்காளர் அட்டை கிடச்சிச்சு, அதுவே இல்லை. எத்தனையோ பேர் நான் காமிக்க முடியும், நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேடம், திரும்ப அப்ளை பண்ணியிருக்கேன் மேடம், வரல மேடம் அப்படின்னு லாஸ்ட் 1-2 இயர்ஸாக சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது பல லட்சம் வாக்குகள் வந்து ஏற்கனவே இங்கே அதிகமாக தான் இருந்தது. இல்லை மேம், இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கிராஸ் கேள்வி இருக்குது. இப்போ 6.41 கோடி பேர் வந்து வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தாங்க. எஸ், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டு 5.43 லட்சம் பேர், 5.43 கோடி பேர் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன ஃபேக்ட் கரெக்ட் ஆயிடுச்சுல? இப்போ ஆமாம், நம்பர் கரெக்டாக. அப்பயுமே 60 லட்சத்துக்கு காணுமே ஓட்டை. 6 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா உனக்கு 6 கோடி பேருக்குள்ள வந்திருக்கணும். 60 லட்சத்தை காணுமே. இப்போ சரி, 60 லட்சம் பேருக்கு ஓட்டை காணுமே. அப்போ வந்து எக்ஸ்ட்ராவா 40 இருந்துச்சு, இப்போ வந்து 60க்கு காணோம். இது ரெண்டும் ஒன்று கிடையாது. அவங்க நீக்குனது போலி வாக்காளர்கள் கிடையாது, அவங்க நீக்குனது உண்மையான வாக்காளர்கள், அவங்க சேர்த்தது போலி வாக்காளர்கள். சேர்த்ததுன்னா அதுக்கு முன்பு சேர்த்துறது, ஏற்கனவே வச்சிருக்கிறது போலி வாக்காளர்கள், சரி, நீக்குனது உண்மையான வாக்காளர்கள். இல்லை இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இதை தவிர நீக்கப்பட்டோர் பட்டியல்னு ஒன்று இருக்கு. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கணும், நீக்கப்பட்டவர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும். இது ரெண்டுத்துலேயுமே இல்லாமல் இருக்கிறவங்கள என்ன செய்யறது?
அந்த மாதிரி இப்போ ஆர்கே நகர் எடுத்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் இந்த பட்டியல்லையும் வரல, அந்த பட்டியல்லையும் வரல. இது என்ன கணக்கு? இல்லை, இதெல்லாம் எங்கே ரிப்போர்ட் ஆயிருக்கு? இதெல்லாம் எப்படி வெளியாகிருக்கு இந்த செய்திகள்லாம்? எலெக்ஷன் கமிஷனோட டேட்டாவை தான் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா. இல்லை சரி, அப்போ அப்படின்னு நான் கேட்குறேன். என்னோட கேள்வி என்னன்னா, டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய வாக்காளர் யார், இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க, ஏன்னா பாஜக அவங்க ஓப்பனாக அடித்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த பிரச்சனை பற்றி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்களே, ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்றது அது எனக்கும் தெரியல. மேபி அவங்களுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்து எல்லாம் சரியா இருக்கு தலைவரே, சரியா இருக்கு தலைவரேன்னு சொல்றாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. நான் சிஎம் கிட்ட பேசின ஒரு அரசியல் தலைவர் என்கிட்ட சொன்னது அதுதான். அந்த கிரவுண்ட்ல வந்து எல்லாருமே வந்து சரியா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க சிஎம்க்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் கிரவுண்ட்ல நீங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு குளறுபடிகள் இருக்கு. அதுல குளறுபடிகள்னா, அதாவது இப்போ வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுல டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கு, அதில் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்குது. ஓட்டர் ஐடி மட்டும்தான் மாறி இருக்கும், மீதி எல்லாம் அதே இருக்கும். அதே பேர், அதே கணவர் பேர், அதே வயது, அந்த எபிக் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குமா? எபிக் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். நிறைய இதில் எபிக்குமே அதே மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் விடுங்க. இல்லை, இப்போ ஒரு அதை தான் இருக்கிறது இன்னொரு பூத்தில் வந்து என்ட்ரி போடுறது இல்லை மேம். இப்போ அதை தான், இப்போ முரண்பாடுகள் இருக்குது, தர்க்க ரீதியான முரண்பாடுகள் இருக்குது. வாக்காளர்கள் யாரை கூப்பிடுறாங்கன்னா ரியல் ஓட்டர்ஸை கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. சரி சார், நீங்க இருக்கிறீங்க சார், நீங்க உங்களுக்கு வாக்காளர் அட்டை இருக்கணும் என்றால் நீங்க ஓட்டு போடணும்னா என்ன தகுதி வேணும்னா 2 தகுதி தான் சார். நீங்க உயிரோட இருக்கணும், நீங்க உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். இந்த 2 தகுதி இருக்கிற அனைவருக்கும் வாக்கு, யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்னு சொல்லிட்டு காந்தி அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் சேர்ந்து நமக்கு வாங்கி கொடுத்த இந்த உரிமை, வாக்குரிமை வந்து இந்த 2 கண்டிஷன் தான். அதுக்கு மேல நீ உயிரோட தான் இருக்கிற, உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உங்க வாக்கை நீக்கும் அதிகாரம் பிஎல்ஓக்கும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனுக்கும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கிடையாது, உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஓகேவா? எலெக்ஷன் கமிஷனுங்கிறது உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா உங்க வாக்கை எப்படி வாங்கி எண்ணி உங்ககிட்ட சொல்றதுங்கிறது மட்டும்தான் அதோட வேலை. அது நம்ம வேலைக்காரன், அவ்வளவுதான். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கணும், 18 வயசு நிரம்பி இருக்கணும், கரெக்ட், ஓகே. அட் த சேம் டைம் நீங்கள் இந்தியராக இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் வேறு ஏதாவது நபராக இருந்தானா அப்புறம் வந்து நீங்கள் இந்திய நடக்கக்கூடிய அரசியல் தேர்தலில் அரசியல் தலைவர் தேர்ந்தெடுக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை பியூரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ எலெக்ஷன் விஷயம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு வார்த்தையும் கவனிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது சார். நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இவர் இந்தியரா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை வந்து உங்கள் வேலை கிடையாது. ஆக்ட் 324 அவங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்குறது எலெக்ஷன் கமிஷன் தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காங்க. அது ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் நேம் தெரியல, பட் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு. இவங்க வந்து அது ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் ரெஃபர் பண்ணணுமே ஒழிய இவங்க வந்து உனக்கு தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணி நீக்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. ஓகே, ஒருத்தர் இந்தியரா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரமும் அந்த வேலையோ இவங்களுக்கு கிடையாது. இவங்க வாங்குற சம்பளம் அதுக்கு கொடுக்கப்படுவது அல்ல. இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால, இவங்க மட்டும் இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் இந்தியரா இல்லையா, இவருக்கு மேலே ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீ ஃபார்வர்ட் பண்ணணுமே ஒழிய நீ உட்காந்து குடு நீ இந்தியரா இல்லையா பார்ப்போம், இதை கொடு அதை கொடுன்னு கேட்குற அதிகாரமே எங்களுக்கு கிடையாது. நம்முடைய கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் யாருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோ அந்த அதிகாரம் மட்டும்தான் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதை தாண்டி எதுவும் அவர் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ணால் அதுதான் அல்ட்ரா வயர்ஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக செல்லாது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன், இப்போ பீகாரை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இந்தியரே இல்லை அப்படின்னு வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 வாக்காளர் கூட கிடையாது. இவங்க கடைசியாக நீங்கள் என்னடா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் 80 வாக்காளர் கூட கிடைக்கல. இந்தியர் இல்லாத ஒருத்தர் நாங்கள் கண்டுபிடிச்சோம், ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுக்கு. ஆக ஸோ அது எல்லாமே வந்து சும்மா கண் துடைப்பு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் இதுவான்னு சொல்லி 98 கேள்வி கேட்குறாங்க. யாரை கேட்குறாங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு 18 வயது ஆகிவிட்டது, அவருக்கு வாக்குரிமை உண்டு. நீங்கள் இந்த அட்ரஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு அந்த அட்ரஸ் போயிட்டா அந்த பூத்தில் சேர்த்து கொடுங்க சார். நீங்கள் ஷிஃப்டடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எங்கே ஷிஃப்ட் ஆனாங்களோ அவங்க ஓட்டை சேர்த்திங்களா இல்லையா? சேர்க்கணும்ல. அது எப்படி சார் ஷிஃப்டடெல்லாம் வந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்களா?
இல்ல தமிழ்நாட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா? இல்ல என்ன கதை சார் இல்லை இது? இப்போ அவங்க அந்த 97 லட்சத்துக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. 27 லட்சம் பேர் வந்து இறந்தவங்க, 25 லட்சம் 66 பேர் லட்சம் பேர் இறந்தவர்கள். 66 லட்சம் சரி, பேர் வந்து தமிழ்நாட்டுல பர்மனெண்ட்டாக இருக்க மைக்ரேஷன் தமிழ்நாட்டுல இருக்க பாப்புலேஷன் படி ஒரு வருஷத்துக்கு இங்க 5 லட்சம் அடல்ட்ஸ் தான் இறந்து போறாங்க ம். சராசரியா ம். ஒவ்வொரு வருஷமும். சரியா? 5 லட்சம் அடல்ட்ஸ் தான் இறந்து போறாங்கன்னா கடந்த 5 வருஷமா ஒரு அடல்ட்டை கூட செத்து போனவங்கள நீ நீக்கலையா? நீக்கலைன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் சம்மரி ரிவிஷன் பண்றேன்னு சொல்லிட்டு 6 லட்சம் ஓட்டு, 7 லட்சம் ஓட்டு, 9 லட்சம் ஓட்டுன்னு சேர்த்துக்கிட்டே இருந்தியே. யாரை சேர்த்த? யாரை நீக்கின? என்ன பண்ண? நெட்டா ஆட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு சம்மரி ரிவிஷன்லையும் தேவ் பீன் ஆடிங். லாஸ்ட் ஒரு 7-8 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துலையும் இவங்க பாட்டுக்கு வந்து 20 லட்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்றேன்ல, லாஸ்ட் 1.5 வருஷத்துல 23 லட்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ மட்டும் கிடையாது, இவங்க ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எவ்ரி 2 இயர்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆட் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கு. பலருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. இப்போ ஃபைனலாக எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு இதில் இவங்க அஃபிஷியலாகவே 97 லட்சம் நிற்கிறதா சொல்கிறாங்க. இதை தவறவும் காணாமல் போனவங்க ஓட்டுன்னு சொல்லி கணிசமாக இருக்குது. stopsir.cpimtn.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதை ஆய்வு பண்ணி போட்டிருக்காங்க. நீ நீக்கின 97 லட்சம் வாக்காளர்கள்ல எவ்வளவு குளறுபடி இருக்கு அப்படின்னு ஓகே. சொல்லி அதில் இருக்க நீக்கினாங்கல்ல சார். செத்து போனவங்க பூரா எங்கா இருக்கிறவங்க 50 வயசு 45 வயசுல எப்படி சார் அவ்வளவு பேர் செத்து போவாங்க? இல்ல அத இந்து ஆங்கில செய்தித்தாளும் ஒரு டேட்டா பல வெளியிட்டிருந்தாங்க. பேரு, ரொம்ப ஷார்ட் பீரியட் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பல பேரு. வெளியிட்டிருந்தாங்க. எஸ், ஆமா. கவனிக்க அப்படி வேண்டிய ஒரு அப்நார்மலா இங்க எந்த நோய் வந்துச்சா என்ன? இங்க ஏதாவது வந்து எல்லாருக்கும் தொத்து நோய் வந்து செத்து போயிட்டோமா? இல்ல என்ன நடந்துச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எல்லாரும் ஆரோக்கியமா நல்லா தானே இருக்கிறோம். நார்மல் டெத் ரேட்டை தாண்டி ஒரு அப்நார்மல் டெத் ரேட் எங்கேயுமே பதிவிடாம இவங்களுடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் எப்படி சார் அத்தனை பேர் செத்து விழுவுறாங்க? ஓகே, ரைட் மேம். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ சில விஷயங்கள் இதில் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியல. 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. இப்போ அதில் வந்து ஒரு 15 லட்சம் அப்ஜெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் ஃபார்ம் 6 மூலமாக தான் உள்ள வராங்க. அவங்களாம் என்னன்னா நியூ ஓட்டர்ஸா அல்லது தவறாக நீக்கப்பட்டவங்களாங்கிறது தெரியல. அந்த கிளியர் டேட்டா கொடுக்க மாட்டாங்கிறாங்க, ஈஸி கொடுக்க மாட்டாங்கிறாங்கிறது உண்மையான விஷயம். இப்படிதான் சார் பீகார்லயும் பண்ணாங்க. இப்படி ஒரு குழப்பத்திலேயே வச்சிட்டு இருந்துட்டு கடைசியில உங்களுக்கு உங்க மேல கருணையோட உங்களுக்கு டைம் கொடுக்குற மாதிரியே 10 நாள் நீட்டிக்கிட்டே போயிட்டு கடைசியில வந்து இறுதி வாக்காளர் பட்டியல்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி உடனே எலெக்ஷன் வச்சிட்டாங்க கடைசி நேரத்தில். அதுல நீங்க காங்கிரஸ் ரைஸ் பண்ண அப்ஜெக்ஷன்ஸ் மட்டுமே 89 லட்சம் அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணோம். எஸ், ஆமா. எலெக்ஷன் கமிஷன் பவன் கேரா அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. வந்து 89 லட்சம் வந்து நாங்க அந்த அவசரத்துல காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் எலெக்ஷன் வேலையை பார்ப்போமா, நாங்க போயிட்டு இவங்களுக்கு அப்ளை பண்ணுவோமா, பட் இருந்தாலும் உட்காந்து எல்லாரும் அந்த என்னென்ன ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் வச்சு அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணா கடைசியில் அத்தனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு வாய் கூசாம எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுது. 12 பதியப்பட்ட ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல யாருமே எந்த அப்ஜெக்ஷன்ஸும் ரைஸ் பண்ணலைன்னு பச்சையா போய் சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் கடந்த பல மாதங்களாக எல்லாமே போய் சொல்லுது சார். ஏதாவது 1-2 மோடியாவது அங்கங்க போய் சொல்லுவார். எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே போய் சொல்லுது. மேம், ஓகே. எனக்கு ஒரு மேஜர் டவுட் ஒன்று நான் ஏற்கனவே கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் லிஸ்ட்டு வெளியாகிறது போது 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. ஒன்று, அது ஒரு இஷ்யூ. இப்போ வந்து என்னென்னா பேஸ் 2ல் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற நபர்களில் ஒரு 1,16 லட்சம் அப்படின்ற மாதிரி, அல்லது 1,70 லட்சமானு தெரியல. அந்த நம்பர்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பத்திரிகை ஒரு மாதிரி நம்பர் ரிப்போர்ட் பண்ணுது. ஆனால் குறையாத 1 கோடி பேர். இந்த 1 கோடி பேர் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தர்க்க ரீதியான முரண்பாடு இருக்குது, அவங்களுடைய டீட்டெயில்ஸில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 2 விஷயத்தை பற்றி டிஎம்கே ஆளும் பார்ட்டி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதனால தான் ஜட்மெண்ட்டே ஒன்று வந்துச்சு. ஓகே. ஆனால் பப்ளிக் டொமைனில் இதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஆளும் வச்சு இப்படி இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, ஏன் சைலண்டாக இருக்காங்க? அதை எப்படி அந்த சைலண்ட் இப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு கொஞ்சம் டவுட். எனக்கு அது புரியவே இல்லை. ஓகே. வந்து திமுக வந்து இந்த வாக்கு திருட்டு பற்றி ரொம்ப குறைவாக தான் பேசுகிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே புரியலை. பட் இங்க என்ன பிரச்சனை நடக்குது? டிஎம்கே சைலண்டா தானே, காங்கிரஸ் பேசலாங்க. ராகுல் காந்தி அவர் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பேசலாம், எவ்வளவு பேசிட்டு இருக்காங்க இல்ல சார். வீடு வீடா போயிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார். ஏன்னா பெருசா வந்து ஒரு
ப்ரெஸ் கவரேஜோ ஏதோ வந்து பெருசாக கிடையாது. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். காங்கிரஸ்லேருந்து எவ்வளவோ பேர் வந்து இல்லை மேம், இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து புதிய செய்தியாக இருக்குது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இதை எந்த பிரிண்ட் மீடியாலையும் சரி, டிஜிட்டல் மீடியாலும் நம்ம பேசல பார்க்கல அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இன் ரீசெண்ட் டேஸில் அது வந்து வரதான் செய்யும். இன்னுமே கான்க்ரீட்டான விஷயங்கள் எடுத்து எடுத்து பண்ணிகிட்டே தான். ஓகே, இல்லை நான் எதுக்கு சொன்னால், இப்போ ரீசெண்டாக நான் இருக்க சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1.16 கோடி இந்த சப்ஜெக்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்ததுனால தான், அது திமுக வந்து அந்த ஒரு இடையீட்டு மனு போட்டதுனால தான் அந்த விஷயம் தெரிஞ்சது. அது கோர்ட்டில் நடந்துச்சு, ஓகே. ஆனால் பப்ளிக் டொமைனில் மக்கள்கிட்ட அரசியல் அரங்கத்தில் பாஜகவும் எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க, இப்படி ஒரு ஒர்க்கை செய்கிறாங்கிறத பொது அரங்கத்தில் பேசவே மாட்டேங்கிறாங்களே. எனக்கு அதுதான் உங்களுக்கு ஏன் அந்த இமேஜ் வருதுன்னா, the media is completely against people. ஓகே, மக்களோட ஓட்டை திருடுறதுக்கு முழுசாக ஒத்துழைப்பு செய்கிறது வந்து மீடியா. மீடியாவில் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவங்க உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய, இந்த வாக்கு திருட்டை பற்றி மீடியா பேசுறதுக்கு வந்து முழுமையாக தயங்குது. இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் குற்றச்சாட்டுங்கிறது பாஜக ஆதரவு ஊடகங்கள் மட்டும் கிடையாது, எதிர்கட்சிகள், அதாவது இங்கே திமுக, காங்கிரஸ் இவங்களுடைய ஊடகங்களும் சேர்த்து சொல்கிறேன், அவங்களும் அதை இதை நான் செய்யுமா? அவங்க நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சன் டிவிலெல்லாம் நிறையவே தான் வந்து இவங்களுக்கு ஓட்டை காணும், இவங்க இந்த இடத்துல இவ்வளோ ஓட்ட வாக்காளர்கள் வந்து இஷ்யூஸ் பதிவு பண்ணுறாங்க, இஷ்யூஸை நியூஸை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியம் பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸில் பேசணும். இல்லை என்ன கொஸ்டின் என்ன, இஷ்யூஸ் எல்லா இடத்துலையும் அது அங்கொன்றும் இங்கொன்றும் பதிவு ஆகும். நீங்கள் வந்து இதெல்லாம் அந்த மீடியா கிட்ட தான் கேட்கணும், இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஓகே, பட் வந்து எனக்கு தெரிய நான் காங்கிரஸ்க்கான மீடியா ரொம்ப குறைவு. ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஏதாவது பேசிச்சுன்னா அது மீடியாவில் ட்ரம் அப் பண்ணவே பண்ணாது. அது எப்போவுமே அப்படி தான். மீடியாங்கிறதே டாப் 1% பிரதிநிதி அது அப்படி தான் பண்ணும். சன் டிவி எனக்கு தெரிய ரீசனபிளி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கோப் சொல்லலாம் ஆல்வேஸ். பட் வந்து ரீசனபிளி நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே எந்த ஒரு எஸ்ஐஆர் சம்மந்தமான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை அவங்க வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதை தவிர யூடியூப்ஸில் ஓரளவுக்கு பேசுகிறோம். பட் அதில் வந்து மக்களுக்குமே அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பீப்புள் வந்து அதை ஒரு த்ரெட்டாக பார்க்கல. ஓகே, த்ரெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து அவங்க தெரியல. அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே நம்மளை பார்த்துக்கும், நம்ம ஓட்டெல்லாம் போகாது அப்படின்னு எங்கேயோ நம்பிட்டு இருக்கிறாங்க. பட் எந்த கட்சியாலையும் இதை எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்டாக சிஸ்டம் வச்சு, சாஃப்ட்வேர் வச்சு ஒரு வாக்காளர் பட்டியலில் சரமாரியாக ஏற்றுறாங்க. 2வது ப்ரெஸ் மீட் ராகுல் காந்தி சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிஸ்டம் வச்சு, சாஃப்ட்வேர் வச்சு, அதில் ஒவ்வொரு பூத்தாக அந்த பூத்தில் இருக்கக்கூடிய முதல் வாக்காளராக தன்னை மாற்றிக்கிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து போய் இஷ்டத்துக்கு ரியலாக இருக்கிறவங்களோட ஓட்ஸை டிலீட் பண்ணிவிட்டு ஃபேக் ஓட்ஸை ஆட் பண்ணுது. கர்நாடகா ஆலம் தொகுதியில் நடந்த அந்த இஷ்யூஸ் சொல்றீங்க. ஓகே, மாதிரி அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டு உனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா, ஐடி ப்ரூஃப் இருக்கா, ஏஜ் ப்ரூஃப் இருக்காங்கிற எதுவுமே கேட்காம டபடபடபன்னு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரிஜினலாக ஒரு ரியல் ஓட்டருக்கு வந்து அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வரணும்னா எவ்வளவு நாளாகுது, எவ்வளவு இதுவாகுது, இது இல்லை அது இல்லைன்னு ரிஜெக்ட் ஆகுது, காரணமே சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணி 1008 பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஃபேக் ஓட்ஸுக்கு சரமாரியா ஏற்றிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ நான் சொல்கிறேன்ல, ஒரு வீட்டில் ஒரு வாக்காளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூத்தில் 200 பேர் 300 பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு. இவங்களுக்குலாம் எங்கே இருக்குது சார் அட்ரஸ் ப்ரூஃப், எங்கே ஐடி ப்ரூஃப் இருக்குது? இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு இருக்குது. அப்படிலாம் ஒரு அந்த தெருவில் அப்படி ஒரு சீக்வன்ஸே இல்லாத ஒரு நம்பர்ஸ். இல்லை மேம், எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டி நடப்பதற்கு முன்பு தான், இந்த இடையில தான் ராகுல் காந்தி வந்து இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்போ அது எலெக்ஷன் கமிஷன் அது குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். வீட்டு நம்பர் 00 இருக்குது, 0 இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னார். அதுக்கு திரு ஞானேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன ஒரு ரிப்போர்ட் சொன்னார்னா, பிளாட்ஃபார்மில் தங்கக்கூடியவனுக்கு எப்படி நம்பர் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்கறைப்பட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு அட்ரஸ் காட்டுற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சரி, ஏஜ் ப்ரூஃப் எங்கே வாங்கினாங்க? இந்த கேள்விலாம் இருக்குது, ரைட், அதான் விஷயம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான குளறுபடிகளை சரி பண்ணுவதற்காக தான் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை புனிதப்படுத்துகிறேன், கிளியர் ஆக்குறான்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எனக்கு கேள்வினா, இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃப்டர் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் வெளியே இருக்குது, பீகாரில் ஃபைனல் ரோல் வெளியே இருக்குது. இந்த எஸ்ஐஆர் டிராஃப்டில் தான் அவ்வளவு ஃபேக் ஓட்ஸ் தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். முன்னாடி இருந்தது, இப்போ சரியாகி க்ளீனாக ஒன்று இருந்துச்சுன்னா நான் ஏன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வேலை படப்பு இல்லாமல்? ஸோ இந்த டிராஃப்டில் தான் அவ்வளவு போலி வாக்காளர்களையும் பத்திரமா வச்சுட்டு நீக்கப்பட்டது பூரா உண்மையான வாக்காளர்கள் கூப்பிட்டு என்கொயர் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஃபுல்லாக ரியல் ஓட்டர்ஸ், பல வருஷமாக தொடர்ந்து ஓட்டு போடுறவங்கள தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க.
நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னால் ரொம்ப அதிர்ச்சியளிக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ இதுக்கு தீர்வு என்ன? இந்த சிஸ்டமில் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சிஸ்டம் இதை அட்ரஸே பண்ண முடியாது சார். ஏன்னா சிஸ்டம் தான் இதை செய்யுது. தேர்தல் ஆணையம் தான் மக்களுடைய வாக்கு திருடுது. தேர்தல் ஆணையம் தான் அத்தனை குளறுபடிகளும் செய்யுது. சரின்னு சொல்லிட்டு அப்பீல் போகலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாக்க சுப்ரீம் கோர்ட்டு இது எல்லாத்தையும் ஜஸ்ட் டைமை வந்து லேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. 12 மாநிலத்திலையும் எஸ்ஐஆர் முடிஞ்சு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த கேஸை இழுக்கிறது தான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கு ஜவ்வு மாதிரி கேஸை. ஓகே. இப்போ இதனால் நான் ஏற்கனவே கேட்ட அதே கேள்வி தான். இதனால் பாதிக்கப்படக்கூடிய இப்போ இந்த மாதிரியான தவறுகள்னால தங்களுடைய அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்பட போகுது அப்படின்னு கருதக்கூடிய அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் கூட ஏன் அதை பற்றி பேச மாட்டாங்கிறது இந்த கேள்வி எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்குது. அதை பற்றி எனக்கு என்ன புரியலண்ணா சார், கட்சிகளுடைய பிரச்சனையாவே ஏன் இதை நீங்களும் பார்க்குறீங்க அப்படிங்கிறது இல்லை. நான் ஏற்கனவே ஏன்னா நீங்கள் ஒரு பேச சொன்னீங்க மக்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை, இதை பற்றின பயம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ மக்களுக்கு இதை பற்றி இல்லை. ஓகே, மக்கள் சாதாரண மக்கள் வாழணும், நாளைக்கு பொழப்பு பார்க்கணும். அவங்க கட்சிகளை நம்பி இருக்காங்க, கட்சிகள் நம்மளை பார்த்து கட்சிகளால இதை எதையுமே செய்ய முடியாதுங்கிறத நான் பதிவு பண்றது. ஏன்னா ஒரு ஓட்டுக்கு அர்த்தம் இருக்கிற வரைக்கும் தான் கட்சிக்கு அர்த்தம் இருக்கு. எப்போ உங்களுக்கு ஓட்டுக்கே அர்த்தம் இல்லையோ, ஓட்டுக்கு எப்ப அர்த்தம் இருக்கு? எல்லாருக்கும் ஓட்டு இருந்தாதான் ஓட்டுக்கு அர்த்தம் இருக்கு. சரி மேம், இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ இந்த விஷயத்தை நம்ம அலோவ் பண்றதுனால ஒரு ஆளுங்கட்சி பாஜக அலோவ் பண்றா சார்? இல்ல இருங்க, இல்ல சாய்ஸே கிடையாது. நீங்க எஸ் சார், டிஎம்கே உட்கார்ந்து இதை அலோவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எக்ஸ்போஸ் பண்ணலாமேன்ற நான் எக்ஸ்போஸ் பண்ணலாமே, என்ன இவ்வளவு தவறு நடக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணலாமே. அமைதிங்கிறது பெரிய சிக்கல் மேம். அதாவது நீங்க உங்களுக்கு தெரியலன்னா ஓகே, உங்களுக்கு தெரியுது, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, ஏன் உங்களால தடுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எக்ஸ்போஸ் பண்ணலாமே. எனக்கு வந்து அவங்கள பத்தி ரொம்ப தெரியலைங்க ஓகே, பட் என்ன தகவல் வருதோ அதை நிச்சயமா சன் டிவியில நல்லாவே தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. சரி, ஆனா இது எந்த ஒரு கட்சியும் செயல்பட்டு இதை எதுவும் செய்ய முடியாது. இதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத மக்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். மக்கள் தான் எழுந்து ஏதாவது ஒன்று செய்யணுமே ஒழிய இதை வெறும் கட்சிகளால தீர்க்கவே முடியாது. இது ஏன் சொல்றேன்னா, இது கட்சிகளுடைய இயலாமை கிடையாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருந்தாலும் இதை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா கட்சிகளுமே எடுத்துக்கோங்க சார், எல்லா கட்சிகளுடைய எல்லா நிர்வாகிகளுடையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இயக்கங்கள், அமைப்புகள், இது எல்லாத்துடைய நிர்வாகிகளையும் ஆட் பண்ணா கூட மொத்த பாப்புலேஷன்ல 1% கூட கிடையாது. 99% வந்து மக்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க இப்ப சொல்றது பார்த்தா கட்சி பெரிய கட்சிங்கிற மாதிரி இருக்கும். பட் கட்சியில எவ்வளோ பேர் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது 0.1% தான் இருப்பாங்க. எல்லா கட்சியும் சேர்த்தே சொல்கிறேன்னா, விசிகே, காங்கிரஸ், டிஎம்கே எல்லா கட்சியுமே சேர்த்து பார்த்தாலே இவ்வளோ தான் இருப்பாங்க. ஸோ இவங்களால இந்த ஒரு பெரிய இதை எதுவுமே பண்ண முடியாது சார். மக்கள் வந்து என்னோட ஓட்டு போகுது, ஏன் காந்தியும் ஏன் அம்பேத்கரும் ஏன் நேருவும் ஏன் காமராஜரும் வாங்கி கொடுத்த இந்த ஓட்டு போகுது, இந்த ஓட்டுனால தான் எனக்கு ரேஷன் கிடச்சிது, இந்த ஓட்டுனால தான் எனக்கு கல்வி கிடச்சிது, இந்த ஓட்டுனால தான் நான் போட்டிருக்க சட்ட துணிமணி கிடச்சிது அப்படிங்கிற ஒரு அறிவு ஒரு சாதாரண குடிமக்களுக்கு வந்து அவங்க எழுந்து நின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். எப்போ எழுந்து நிற்க போகிறாங்க? ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறேங்க. மற்றபடி இதில் தீர்வு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அது செகண்டரி. அது வருதல் என்ன பொறுமையாக பார்ப்போம். நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த ஒரு விஷயத்த தடுக்க முடியாது, எந்த கட்சியாலும் தடுக்க முடியாது. ஓகே, ஆனா தடுக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. மக்கள் நினைச்சா தடுக்க முடியும். இல்ல அதான் நான் கட்சிகளால் மட்டுமே வந்து எக்ஸ்போஸ் தான் பண்ண முடியும், சொல்லதான் முடியும், பேசதான் முடியும், ஏதோ ஒரு அளவுல செயல்பட முடியுமே ஒழிய கட்சிகள் மட்டுமே பார்த்துக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மக்கள் வந்து ஓட்டை இழந்துட்டு இருக்க வேண்டியதான். ஓட்டை இழந்தா நம்ம அகதி தான். ஓட்டை இழந்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓட்டு அப்படிங்கிறது ஒரு அதிகாரம், ஆட்சியாளரை மாற்றும் அதிகாரம். ஆட்சியாளரை விட மக்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம். நான் நினைச்சா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மாற்றுவேன், நான் நினைச்சா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மாற்றுவேன், நான் நினைச்சா இன்னைக்கு என்னுடைய கவுன்சிலரை மாற்றுவேன் அப்படின்னு சொல்ற அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை விட்டுட்டு என்ன சார் பண்ண போறோம் நம்மெல்லாம்? இப்போ உங்களால் ஆட்சியாளரையே மாற்ற முடியாதுன்னா அது ஜனநாயகமே கிடையாது, அது சர்வாதிகாரம். சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், சர்வாதிகாரத்தில் ஆட்சியாளரை மக்களால் மாற்ற முடியாது, ஜனநாயகத்தில் ஆட்சியாளரை மக்கள் மாற்ற முடியும். இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி ஜனநாயகத்திலையும் மக்கள் வரி கட்டுவாங்க, சர்வாதிகாரத்திலையும் மக்கள் வரி கட்டுவாங்க. இதுலேயும் 92 டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுலேயும் 92 டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இதுலேயும் மக்களுக்காக அவங்க நிறைய என்னென்னமோ, நீங்கள் சைனா எடுத்துக்கோங்க, சர்வாதிகாரம் தான். அவனும் ரயில் விட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனும் என்னென்னமோ பண்ணிட்டு தானே இருக்கிறான். மக்கள் எல்லாம் டெய்லி உட்காந்து கொலை பண்ணிக்கிட்டா இருக்கிறான், அப்படிதான் இருக்கிறான். ஆனால்
ஆட்சியாளரை மாற்ற முடியவில்லை என்றால், ஓட்டை இழந்து விட்டால் சர்வாதிகாரம். அப்புறம் அவன் என்ன பண்ணாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து பிஜேபிக்கு டெட் அகென்ஸ்டாக இருக்கிறாங்க. ஏன் வந்து அவன் எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து நம்மளுடைய வாக்கை நீக்கணுங்கிற இடத்துக்கு தள்ளப்படுறான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. அவன் வெறும் போலி வாக்காளர்களை சேர்த்து சேர்த்து அவன் பல எலெக்ஷன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் சார். பட் மக்கள் வந்து எஸ்பெஷலி இந்த 3 இயர்ஸ் தலைவர் ராகுல் காந்தியுடைய நடைப்பயணத்துக்கு பிறகு கண்ணா பின்னான்னு வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. அது டிஎம்கேக்கா இருக்கட்டும், விசிகேயா இருக்கட்டும், இந்தியா கூட்டணியில் யாருக்குன்னா இருக்கட்டும், பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வெளியே இருக்கக்கூடிய எஸ்டிபிஐயோ பிஎஸ்பியோ அதுக்கு ஓட்டு போட்டா கூட பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. சரி, நான் வைடான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்திய அளவில் கேட்குறேன். இப்போ பீகார், தமிழ்நாடு, கேரளா எல்லா இடங்களும் சரி, இந்திய அளவில் சரி, இப்போ வந்து சிஸ்டமில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி இருக்குது. இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு பாஜக தொடச்சி எறிய முடியாது அப்படிங்கிற விஷயத்த பிரதானமாக கிளியராக ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிறாரு, காங்கிரஸ் புரிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ண வேண்டியது பாஜக எதிர்த்து இந்த சிஸ்டத்தை எதிர்த்தா அப்படின்ற கேள்வி. எதை சரி இதை எதை இந்த முடிவு பண்ணிட்டு ஏன் காங்கிரஸ் களமாட மாட்டேங்குது சார்? எதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது இங்கே மேட்டரே கிடையாது. ஓகே, எதை எதிர்க்கணும், எதை எதிர்க்க வேண்டாம், என்ன பண்ணணும் எல்லாமே மக்கள் டிசைட் பண்ணட்டும். நம்ம மக்கள்கிட்ட தான் அவேர்னஸ் இல்லைன்னு சொல்றீங்க. மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதா நம்மளோட வேலை சார். அந்த ஒர்க்கும் எதிர்க்கட்சிகளே பெரிய கிரவுண்ட், நான் தேசிய அளவில் சொல்றேன். உண்மை இல்லை, கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. உண்மை இல்லை, உண்மை கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த 4 மாசம் 5 மாசமா தான் இந்த விஷயமே தெரியும், வாக்கு திருட்டுங்கிற ஒரு விஷயமே தெரியும். அதுக்கு முன்னாடி 1 வருஷமா காங்கிரஸ் இதுல வேலை பார்த்துருக்கு. வேலை பார்த்து தான் அந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தது வெளியே. ஓகே, ஸோ இப்போ பயங்கர தீவிரமாகவே அதை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்துக்காங்க சார். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்ட உடனே எல்லாரும் போய் பீச்சில் நின்னாங்களா? மக்கள் அடுத்த வருஷம் நின்னாங்களா? இல்லை. ஜல்லிக்கட்டு கொண்டாடாமல் வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழிச்சு தான் மக்கள் வந்து தெருவுக்கு வந்தாங்க. எல்லா மக்களும் வந்தாங்க தெருவுக்கு இல்லையா? ஏன்னா அந்த டைம் ஆகும் மக்களுக்கு அது ரிசீவ் ஆகி அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க மற்றவங்க கிட்ட பேசி அவங்களும் அதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதை எழுதி, ஆஹா இன்னைக்கு எனக்கு பட்ஜெட்டில் எதுவுமே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன்னா இவனுக்கு என் ஓட்டே வேண்டாம், என் ஓட்டு வேணும்னா தானே என்கிட்ட பட்ஜெட்டை அலோகேட் பண்ணி என்கிட்ட ஓட்டு கேட்பான். எனக்கு எதுனா ஒன்று ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஏன் கிடச்சிது? மக்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுனால என் ஆட்சியாளர் வந்து நீ 1000 ரூபா வச்சுக்கிறியா எனக்கு ஓட்டு போடுறியா, காலையில் சாப்பாடு வச்சுக்கிறியா எனக்கு ஓட்டு போடுறியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியுமே, இது எதுவும் தப்பும் கிடையாது. அந்த சிஸ்டம் அப்படிதான். எவ்ரி 1.5-2 இயர்ஸ் ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டமன்ற தேர்தல் அல்லது கவுன்சிலர் தேர்தல் அல்லது பஞ்சாயத்து தேர்தல், ஏதோ ஒரு தேர்தலில் ஆட்சியாளர் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு தாயேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒத்த ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் எனக்கு இது பண்ணு அதை பண்ணு நீயே அதை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஓட்டினுடைய அதிகாரம் நமக்கு பெருசாக கற்பிக்கப்படலை. ஏன்னா அந்த மீடியா வந்து மீண்டும் மீண்டும் அது யார் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா, அந்த 1% கைக்கூலியா இருக்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு சூழலில் ஓட்டை பற்றி நம்ம எல்லாரும் பேசணும். நமக்கு நாமே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம பண்ணணும். நிச்சயமாக பண்ணுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். நல்லது மேம். நம்ம நம்பிக்கை பொய்த்து போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் வேண்டிக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்த கட்டமாக இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட எந்தளவுக்கு அவேர்னஸ் வருது, எதிர்கட்சிகள் இது எப்படி களத்தில் கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட வருகையும் கருத்துக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.